வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. கிழக்கில் ஒரு அடை மாதிரி சுடலாம் வாங்க. அன்றைக்கி துவரம் பருப்பும் கடல பருப்பும் போட்டு சுட்டோம். இன்றைக்கி பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு கிழங்கு சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். கேரட்டு, முட்டைக்கோசு, அரிசி மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குடமிளகாய் வச்சுருக்கேன், இஞ்சி, பூண்டு, உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இப்போ மரவள்ளி கிழங்கு. இதுமாதிரி சீவி இந்த அளவு தாங்க எடுத்து சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் வாங்க. பச்சை பயிரை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சாச்சுங்க. நம்ம இந்த அளவுக்கு தாங்க அரைக்கணும், ரொம்ப நேவாக அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சு. இப்போ இந்த அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு போட்டு கிழங்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த முட்டைக்கோசை போட்டுடலாம், கேரட்டும் போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சிட்டோம், அதனால் கொத்தமல்லி போட்டுடலாம். மஞ்சள்தூள் போட்டுடலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரமாக வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிட்டோம். நம்ம இதை கரைச்சி தோசை ஊற்ற வேண்டியதுதாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க. தண்ணியாக வேணாலும் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம், அடை மாதிரியும் வேணாலும் சுடலாம். வாங்க தோசைக்கல்ல போட்டுடலாம். நீங்கள் அரிசி, இட்லி அரிசி நீங்கள் ஊற வச்சு கூட இதில் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரிசி மாவை போட்டிருக்கேன். நல்ல டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியானது கூட. கேரட்டு, நம்ம முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ நம்ம தோசை எடுத்தாச்சுங்க, அடை எடுத்தாச்சுங்க. கிழங்கு அடை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.